மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை சமாதானமும் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் என்றென்றும் நிறைந்திருப்பதாக. தேவன் படைத்த சகல ஜீவராசிகளும், வானம், பூமி, சமுத்திரம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அனைத்துமே தேவன் எந்த நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இருக்கிறது. உலகம் முடியும் அளவும் இந்த இயற்கை வளங்கள் அனைத்தும் தேவன் படைத்த சகல சிருஷ்டிகளும் தன் கடமைகளை செய்கிறதை போல தேவனால் படைக்கப்பட்ட மனிதனும் தன்னுடைய கடமைகளை செய்து வருவதை நாம் காண்கிறோம். இன்றைய நாளில் ஒரு கிறிஸ்தவனுடைய கடமைகள் என்ன என்பதை குறித்து நாம் இன்றை கவனிக்கலாம். கிறிஸ்தவனாக இருப்பதினாலும் கிறிஸ்தவனாக வாழ்வதினாலும் அநேக பொறுப்புகளும் கடமைகளும் நமக்கு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளிலே சபைக்கு சென்று தேவனை ஆராதிப்பது அல்லது தொழுகை செய்வது, அது ஒரு முக்கியமான ஒரு கிறிஸ்தவனுடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் அல்லது சபை கூடி வந்தேன் என்பது மட்டும் போதுமா? அதோடு கடமை முடிந்ததா என்றால் நிச்சயமாக இன்னும் நிறைய கடமைகள் இருக்கிறது என்று நம்முடைய உள்மனம் சொல்கிறது. மெய்யாகவே ஒரு கிறிஸ்தவன் கர்த்தருடைய நாளிலே சபை கூடி வருவது எவ்வளோ அவசியமோ, அதை போல தேவனுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து வாழ்வது அவனுடைய கடமையாக இருக்கிறது. இந்த கடமைகளை பற்றி நாம் கவனிக்கும் பொழுது பொதுவாகவே உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்கான ஒரு பொறுப்பு கடமையை பற்றி சாலமோன் தன்னுடைய ஞானத்தால் அதை கண்டடைந்தார். எல்லாம் மாயை என்று சொன்ன சாலமோன், மனுஷனுடைய பிரயாசங்கள் எல்லாம் அவன் வாய்க்கு தான், மனதுக்கு திருப்தி இல்லை என்று சொன்ன சாலமோன் இறுதியாக அந்த பிரசங்கி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார்: காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லுகிறார். ஆக எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை, அவன் எந்த மனிதனாக எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தன்னை சிருஷ்டித்த கடவுளுக்கு முன்பாக பயந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது எல்லா மனிதர் மேலும் விழுந்த கடமை என்று சாலமோன் தன் ஞானத்தால் கண்டடைந்தார். இந்த உலகத்திலே வாழும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நாளுமே தங்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உணர்ந்து தங்கள் கடமைகளை செய்வதை நாம் காண்கிறோம். தீர்க்கதரிசியாகிய பிலேயாம் இந்த கடமையை பற்றி ஒரு கருத்தை சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று பாலாக் என்பவன் மூலமாய் கூலி பேசினாலும் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க செல்லும் போதெல்லாம் தேவன் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று உணர்த்தும் பொழுது ஒரு முறை அவன் சொல்லுகிறான். என்னாகும் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா என்று சொல்லுகிறார். கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா என்று சொல்லுகிறார். அதாவது தேவனுடைய வார்த்தைகளை மட்டுமே நான் சொல்ல வேண்டியது என் கடமை என்று தீர்க்கதரிசியாகிய பிலேயாம் அதை உணர்ந்தான். ஆக தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உணர்ந்து தங்கள் கடமைகளை செய்ய வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்குரிய கடமைகள் என்று ஏராளம் இருக்கிறது. இந்த செய்தியில் 5 விஷயங்களை மட்டும் மிக சுருக்கமாக நாம் கவனிக்கலாம்.
அதற்கு முன்னதாக இந்த கிறிஸ்தவன் சபையிலும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, குடும்பத்திலே அவன் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, சமுதாயத்தில் அவன் ஆற்ற வேண்டிய அவனுக்கான சில கடமைகள் பொறுப்புகள் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபத்திலே ரோமர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் கவனித்து பார்த்தால், எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து எல்லா அதிகாரங்களும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்றும், அந்த 13ஆம் அதிகாரம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமை செலுத்துங்கள், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும், எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், யாருக்கு பயப்பட வேண்டியமோ அவருக்கு பயப்படவும், யாரை கனம் பண்ண வேண்டியமோ அவரை கனம் பண்ணவும் செய்யுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். ஆக யாவருக்கும் செய்ய வேண்டிய கடமை செய்யுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். ஆக கிறிஸ்தவன் தன்னை சார்ந்த தன் வாழ்கிற தன் குடும்பத்திற்கு, தான் சார்ந்துள்ள சபைக்கு, தான் வாழும் சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய பொறுப்புகள் கடமைகள் ஏராளமாக இருக்கிறது. அதை சுருக்கமாக இன்றைக்கு 5 விஷயங்களை மட்டும் நாம் தியானிக்கலாம். முதலாவது, ஒரு கிறிஸ்தவன் காலத்துக்கு ஏற்ப வளர்ச்சி இருக்க வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம், காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் என்று சொல்லுகிறார். ஆக காலத்துக்கு ஏற்ப வளர்ச்சி இருக்க வேண்டும், ஆளும் வளர வேண்டும், அறிவும் வளர வேண்டும் என்று சொல்வார்கள். ஆக ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதினால் அந்த கிறிஸ்தவத்துக்குரிய ஒரு முதிர்ச்சியான ஒரு அனுபவம், அல்லது எப்பொழுது அவர் கர்த்தருக்குள்ளாய் கீழ்ப்படிந்தாரோ, அந்த ரட்சிக்கப்பட்டாரோ, பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுத்தாரோ, அந்த நாளிலிருந்து எத்தனை ஆண்டுகளோ அதற்குரிய வளர்ச்சி இருக்க வேண்டும். அதான் எபிரேயர் ஆசிரியர் 5-6 வசனங்களே சொல்லுகிறார். மூல உபதேசங்களே சார்ந்திருக்காமல் பூர்ணராகும்படி கடந்து போங்கள் என்று சொல்லுகிறார். ஆக காலத்துக்கு ஏற்ப அந்த பொறுமை, தேவ ஞானம், வேதத்தை ஒரு முழுமையாக கற்றுக்கொள்ளுதல், சாந்தம், இச்சையடக்கம், பொறுமை, நிதானம், இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்குள் நாளுக்கு நாள் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இத்தனை காலம் ஆகியும் அவர் கோபப்படுகிறாரே, இவ்வளவு காலம் கிறிஸ்தவராக இருந்தும் எப்படி அவர் நடந்து கொள்கிறாரே என்று யாரும் நம்மை குறித்து ஏளனமாய் சொல்லாமல் அந்த கிறிஸ்தவருக்குரிய அந்த வளர்ச்சி இருக்க வேண்டும். எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அதாவது ஒரு புருஷனாகும்படி தேர்ச்சி அடைய வேண்டும் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே எல்லாரும் தேர்ச்சி அடைய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். ஆக காலத்துக்கு ஏற்ப அந்த பொறுமை, தேவ ஞானம், இச்சை அடக்கம், எல்லாவற்றையும் தங்கள் தீங்கு செய்பவரை மன்னித்தல், இப்படிப்பட்ட எல்லாரையும் நேசிக்கிறது, அன்பு செலுத்துவது, இப்படிப்பட்ட நற்குணாதிசயங்களில், தெய்வீக பண்புகளில் அவன் நாளுக்கு நாள் வளர்கிறவனாக இருக்க வேண்டும். அது ஒரு கிறிஸ்துவுடைய முதல் கடமையாக இருக்கிறது. இரண்டாவதாக, தன்னை சார்ந்துள்ள குடும்பம், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்கு கீழ்ப்படிதலை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் கவனித்தால், அந்தபடியே புருஷனானவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள் என்று 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கணவன் மனைவிக்குள்ள கடமைகளை குறித்து சொல்கிறார். அதுபோல் ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோர் தன் பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும். நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. ஆக பெற்றோராய், தகப்பனாய், தாயாக வாழ்பவர்கள் இருப்பவர்கள் தங்கள் பிள்ளைகளை
சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாக தேவ பக்தியிலே வழிநடத்தப்பட வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது. அதேபோல் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை கனம் பண்ணவும் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவும் வேதம் உற்சாகப்படுத்துகிறது. பெற்றோர்கள் முதிர் வயதான பொழுது அவரை அசட்டை பண்ணாமலும் அவர்களை கைவிடாமலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செலுத்த வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அதுபோல் சபையில் முதியோர்கள், மூப்பர்கள், உதவிக்காரர்கள், ஒருவேளை ஊழியக்காரர்கள் அவர்களை கனம் பண்ணி அவர்கள் செய்ய வேண்டிய கனத்தை செலுத்துங்கள் என்று வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஆக ஒரு கிறிஸ்தவன் தன்னை சார்ந்துள்ள குடும்பம், சபை, சமூகத்திற்கு தான் ஆற்ற வேண்டிய கடமைகளை, பொறுப்புகளை புதிய ஏற்பாடு நமக்கு போதிப்பதை நாம் உணர்கிறோம். ஆக இரண்டாவது பாயிண்ட்டு, தன் குடும்பத்தை சார்ந்து சபைக்குள்ளாக இருக்கிற முதியோர்கள், அது இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் நேசித்து துயரப்படுவர்களுக்கு ஆறுதலையும் பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தையும் நம்மால் இயன்ற நன்மைகளையும் செய்ய வேண்டும். யாவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று கலாத்தியரிலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக ஒரு கிறிஸ்தவன் நற்கிரியை செய்யக்கூடியவனாக தன்னால் இயன்ற உதவிகளை துன்பப்படுகிறவர்களுக்கு, பசியுள்ளவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவி செய்யக்கூடியவனாக இவன் இருக்க வேண்டும். ஒரு சுயநலமாக அவன் இல்லாமல், தன்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் மற்றொரு பிரயோஜனத்தை தேடுவனாக காணப்பட வேண்டும். இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது, ஒரு கிறிஸ்தவன் நல்ல ஒரு முன்மாதிரியாக அவன் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அது குடும்பத்திலும் சரி, சபை அளவிலும் சமுதாயத்திலும் ஒரு சிறந்தவனாக, நற்பண்பு உள்ளவனாக, தேவனுடைய பிள்ளை என்று அடையாளம் காண்பிக்கும்படி தன்னை குணாதிசயங்களால் அவன் முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் வாலிப பிரசங்கராகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், உன் இளமை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ண இடங்கூடாது இருப்பாயாக. உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு என்று எழுதுகிறார். ஆக ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதினால அவன் ஒரு முன்மாதிரியாக, அநேக மக்களுக்கு ஒரு ரோல் மாடலாக தான் வாழ்ந்து காண்பிக்க வேண்டியது அவனுடைய கடமையாக இருக்கிறது. ரோஜா என்று சொன்னால் அவனுடைய வாசனையை நாம் உணர்கிறோம். மல்லிகை பூ என்றால் மல்லிகை தன் வாசத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு கிறிஸ்தவன் என்றால் நற்பண்பு உள்ளவனாக, பரிசுத்தத்தில் வளர்பவனாக, பாவத்தை விட்டு விலகுபவனாக, எல்லா மனிதர்களையும் நேசிப்பவனாக, ஒரு தன்னலமற்றவனாக, எல்லா மக்களுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டியது அவனுடைய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. நான்காவதாக, ஆத்தும ஆதாய பணி செய்தல், மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்துதல். தான் ரட்சிக்கப்பட்டதை போல, தான் கிறிஸ்துவுக்குள் தேவனை அறிந்து கொண்டதை போல, தேவனை அறியாத அநேக மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இயேசுவை பற்றி அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஆக சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சபைக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அந்த பொறுப்புணர்வு இருக்கிறது. மற்றவருடைய ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிற அந்த ஆத்தும பாரம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளாய் அது இருக்க வேண்டும்.
அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த காலத்திலே எருசலேமில் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. சவுல்கள் வீடுதோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் பிடித்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு, அவர்களை அடித்து சித்திரவதை பண்ணும்படிக்கான நிருபங்களை வாங்கி கொள்கிறார். அப்பேற்பட்ட ஒரு உபத்திரம் நிறைந்த சூழலிலே விசுவாசிகள் சிதறப்பட்டார்கள். அப்போஸ்தலர் தவிர எல்லாரும் சிதறப்பட்டார்கள். ஆனால் சிதறப்பட்டவர்கள் சந்திக்கிற மனிதர்களை பார்த்து, எனக்கு ஒரு வீடு என்னை தங்குவதற்கு ஒரு வீடு பாருங்கள், அல்லது எனக்கு ஒரு வேலை பாருங்கள் என்று தங்களுடைய உலகத்துக்குரியதை, சரீரத்துக்குரியதை பற்றி அவர்களிடத்தில் கேட்காமல் பேசாமல் சந்திக்கிற மனிதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அன்பானவர்களே, கிறிஸ்தவராயிருக்கிற நாம் மற்றவர்களை ஆதாயப்படுத்தும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. சில குடும்பங்களில் கணவன் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருப்பார், மனைவி ரட்சிக்கப்படாமல் தேவ நம்பிக்கை இல்லாமல் அல்லது வேறொரு நம்பிக்கையின் கீழாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இவர் மாத்திரம் வருவார். அல்லது கணவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பார், மனைவி மாத்திரம் சபைக்கு வருபவராக இருப்பார்கள். ஒரே குடும்பத்திலே வாழ்கிறார்கள், ஒரே வீட்டிலே 4 சுவருக்குள்ளாக ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரே சேர்ந்து உணவு அருந்துகிறார்கள். வெளியே போகும்போது ஒன்றாக வெளியே போகிறார்கள், பர்ச்சேஸ் பண்ணவோ அல்லது வெளியே ஒரு சுற்றுலாவோ இணைந்து போகிறார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு தனித்தனியாக போகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆக கணவன் தன் மனைவி ஆதாயப்படுத்த வேண்டும். அதேபோல் மனைவியானவள் தன்னுடைய கற்புள்ள நடக்கையின் வழியாக தன் கணவரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, ஒருவேளை குடும்பமாக நாம் கர்த்தருக்குள் மீட்கப்பட்ட ஜனமாக கிறிஸ்துவின் சபை சார்ந்த மக்களாக இருந்தால் நல்லது. ஆனால் அவர்கள் இணைந்து தங்களுடைய உறவினர்களை, நண்பர்களை சந்தித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆதாயப்படுத்த வேண்டியது அவருடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை கவனித்தீர்களா? சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை பிரசங்கித்தும் என மேன்மை பாராட்ட இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமை என்று சொன்னார். ஆக அந்த கடமை உணர்வை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், கர்த்தருடைய நாள் சபை கூடி வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் உணர்ந்து இந்த பொறுப்புகளை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு தான் சந்திக்கும் மக்களை பார்க்கும்போது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத மந்தையாக இருக்கிறார்கள், ஆத்துமாவை தொய்ந்து போயிருக்கிறார்கள், சிதறி போயிருக்கிறார்கள் என்று உணர்ந்து அவர்களை பார்த்த பொழுது மனதுருகினார். அதே சிந்தை, அதே மனது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கு இருந்து அந்த ஆத்தும பாரத்தோடு தாங்கள் சந்திக்கும் நண்பர்கள், உறவினர்கள் அவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவித்து அவங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக கண்டிப்பாக பிரயாசப்பட வேண்டும். அது ஒரு கிறிஸ்தவனுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. 5வதாக, இந்த செய்தி நிறைவாக மணவாளனாகிய கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு ஒரு கிறிஸ்தவன் ஆயத்தப்பட வேண்டும். அதனுடைய கடமையாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக இடையூறுகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், சோதனைகள் வரலாம், உபத்திரவங்கள், பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆக உபத்திரவங்கள், சோதனையான காலங்களில் கிறிஸ்துவை விட்டு விலகி செல்லாமல், சபையை விட்டு விலகி செல்லாமல், மரணப்பரியந்தம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து கர்த்தராகிய இயேசுவுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களில் 10 கன்னிகைகள் 5 பேர் புத்தியுள்ளவர்களாக ஒரு ஆயத்தமாக இருந்ததை நாம் கவனிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, மரணப்பரியந்த உண்மையுள்ளனாயிரு, அப்போது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஆக மரணப்பரியந்தம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து
கர்த்தராகிய இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமையாக இருக்கிறது. 5 விஷயங்களை சுருக்கமாக கவனித்தோம். மறுபடியும் அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது, காலத்துக்கு ஏற்ப வளர்ச்சி இருக்க வேண்டும். 2வது, குடும்பம், உறவுகள், குடும்பத்துடைய கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சபையில் மூத்தவர்கள், அவர்களை கனம் பண்ண வேண்டும். அவருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்த வேண்டும். அது இல்லாமல் கிறிஸ்துவர் அல்லாது அல்லது மற்ற எல்லா மனிதர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும், நற்கிரிகளை செய்ய வேண்டும், தான தர்மங்கள் பண்ண வேண்டும், பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தையும் துயரப்படுவர்களுக்கு ஆறுதலையும் கொடுக்க வேண்டும். அது ஒரு கிறிஸ்துவனுடைய கடமையாக இருக்கிறது. 3வதாக, ஒரு முன்மாதிரியாக அவன் இருக்க வேண்டும். ரோல் மாடலாக ஒரு கிறிஸ்தவன் இருக்க வேண்டும். அதனுடைய கடமையாக இருக்கிறது. 4வது, சுவிசேஷ பணி செய்ய வேண்டும், ஆத்துமாதை பணி செய்ய வேண்டும் என்பது அவனுடைய கடமையாக இருக்கிறது. 5வதாக, இந்த செய்தி நிறைவாக கர்த்தராகிய இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு தன் வருகையிலே ஆயத்தமுள்ள அந்த ஊழியக்காரை பார்த்து இவர்கள் சொல்வார்களாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம். நீங்கள் உங்கள் கட்டளையிட்ட யாவி செய்த பின்பு, கர்த்தர் கட்டளையிட்ட யாவி செய்த பின்பு, நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், அதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆக செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்வதற்கு நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். ஆக கட்டளையிட்ட யாவி செய்வதற்கு தொடர்ந்து ஆயத்தப்படுவோம். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென்.